கண்டும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம். பூவை வந்து கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம். புதையல் நம்மை கொள்ளையடித்தால் அண்ணன் திருமாவளவன் இங்கே வந்து விட்டார் என்று அர்த்தம். நம் நினைவு கிடைத்த பரிசு தமிழர் நித்திரை நீக்க வந்த முரசு, வீரத்தை சூடும் விருது அவர் வெற்றிக்கு என்று உரிது, ஞானத்தை குலைத்த வேதம், உயர் மோனத்தின் மூழ்கிய நாதம், வார்த்தைகளின் வெற்றி உலா, அள்ளி அள்ளி தருவது அவரின் பழக்கம், மத்திய அமைச்சராக்குவது மட்டும்தானே உங்களது ஒரே முழக்கம். நான் இங்கே வந்தபோது சொன்னாங்க, என்னடா அட்டகாசமா தங்க தலைவர் கலைஞருடைய மின்னொலி இருக்குது, தளபதியுடைய மின்னொலி உருவ கட் அவுட் இருக்குது, தந்தை பெரியாருடைய கட் அவுட்லாம் இருக்குது, அம்பேத்கர் இது இருக்குது, எப்படி அனுமதி கொடுக்க மறுத்தாங்கன்னு யோசித்தேன். கொஞ்சம் சிரமப்படுத்தினாங்க காவல்துறைன்னு சொன்னாங்க. காவல்துறை சிரமப்படுத்துறது எப்பவுமே பழக்கம்தான். எதிர்கட்சியாக இருக்கும்போது தங்கத்தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கூட்டத்தை இதே மேடையில் இதே இடத்துல தடுத்தாங்க. 8 மணிக்கு தான் வழக்காடு மன்றம் மூலமாக தீர்ப்பு வந்து நடத்தினாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், புயல் காற்றை பொடி டப்பாக்குள் முடக்க முடியாது, ஆழ்கடலை அகப்பைக்குள் முடக்க முடியாது, இந்த சிறுத்தையின் எழுச்சியை கோயம்பேட்டுக்குள் முடக்க முடியாது என்பதற்காகத்தான் அவர்கள் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஆளுங்க விவரமான ஆளு, புள்ளி கிடைச்சா வெள்ளி போட்டுருவான், அகல் விளக்கு கிடைச்சா ஆகாய விளக்கு ஏற்றிடுவான், வங்காள விரிகுடாவே உருவாக்கின்ற வாய்க்காலை போன்ற இடம் கிடைத்தாலும் போதும் அவனுக்கு. ஆகவே நீங்கள் எவ்வளவு இடையூறு கொடுத்தாலும் சரி, இதோ பாருங்கள், ஒரு மகிழுந்து எங்களை கீறி பார்த்தீர்கள், கீறி பார்த்தால்தான் சீறி பாய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை போல காவல்துறை ரொம்ப 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 சாரி, எங்களுக்கு உதவியது இந்த 2 லாரி. யாரோ சொல்லி கேட்கலையா, நீ மந்திரியாக இல்லாமல் இருக்கலாம், நீ மந்திரியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மன்னனா இருக்கிறாய், எங்களுக்கு அண்ணனா இருக்கிறாய். இதை நான் சொல்லவில்லை, மேலே ஓடுகின்ற கார் சொல்லுகிறது, வள்ளுவர் கோட்டை தேர் சொல்லுகிறது, கங்கை நீர் சொல்லுகிறது, இந்த தமிழக ஊரே சொல்லுகிறது. இந்த தேர்தலில் ஒரே ஒரு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். பிராமணர்கள் மட்டுமே தொடர்ச்சியாக ஆட்சியிலே அமைச்சராக இருந்தார்கள். அது ராஜாஜியாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஒரு காலத்திலே கும்பகோணத்திலே குடுமி ராமநாதன் இருக்கட்டும், அல்லது எஸ்.வி. சேகர் மயிலாப்பூராக இருக்கட்டும், அல்லது ரங்கநாதனாக இருக்கட்டும், காரைக்குடியில் ராஜாவாக இருக்கட்டும், டி நகரில் ஜெயக்குமாராக இருக்கட்டும், பிராமணர்களே தொடர்ந்து வந்து கொண்டிருந்த காலத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரே ஒரு பிராமணரை கூட சட்டசபைக்கு அனுப்பாத தேர்தல் இந்த தேர்தல். அதே போல் ஏதோ சினிமாவில் நடிச்சிட்டாலே அது ஏதோ விசா, முதலமைச்சர் விசா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. போன இந்த தேர்தலில் தான் நடிகர் சரத்குமார், நடிகர் விஜயகாந்த், நம்மளோட இருந்தாலும் கமலஹாசன், எஸ்.வி. சேகர், வரிசையா பார்த்தீங்கன்னா சீமா, ஒவ்வொரு நடிகர், ராதிகா, நடிகர் அவ்வளோ பேரையும் ஒரே குழியில போட்டு பூட்டி வெற்றி முரசு கொட்டிய தேர்தல் இந்த தேர்தல். அதே மாதிரி கடைசியா வர்றேன், இந்த தடவை பானையாப்பா 234 இடத்துலையா 6 இடத்தை கழிச்சிரு, 228க்கு தான் தேர்தல். உதயசூரியன் இல்லையா, அண்ணன் வைகோ மாதிரி நிக்கலையா, அப்ப அந்த 6 எங்களுக்கு தான் அப்படின்னு சில கூட்டம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதை நாங்க சுடுகாட்டு பானையை உடைப்போம்னு சொன்னா, அட முட்டா பானைய, அது பொங்கல் பானையடா, அது மக்களுடைய பசி தீக்கின்ற பால் பானையடா என வெற்றி பெற்று 6க்கு 4 இடம் வெற்றி பெற்றது. அதிலையும் ஒடுக்கப்பட்டோருக்கு 2 இடம் என்று சொன்னால், பிற்பட்டோருக்கு 2 இடம் என சொல்லி இந்த இயக்கம் தலித்துகளுக்கான இயக்கம், விடுதலை சிறுத்தை. ஆனால் தலித்துகள் மட்டுமே இருக்கின்ற
இயக்கம் விடுதலை சிறுத்தை என்றால் இல்லை. இங்கே தலித் அல்லாத பாலாஜியும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார், தலித் இல்லாத ஆளும் சானவாசும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் என்பதை நிரூபித்த தேர்தல். இந்த தேர்தல் முடித்ததற்கு பிறகு நீண்ட நேரம் அரசியல் பேச முடியாது. அருமை அண்ணன் சிதம்பரத்துக்கு போக வேண்டும். நாளைக்கு அங்கீகாரம் பெற்றதுக்காக ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டமும் பாராட்டு கூட்டமும் நடைபெறுகிறது. ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சாதாரண விஷயம் அல்ல. அங்கீகாரம் வாங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பாமக என்ற ஒரு கட்சி, அந்த கட்சி பாஜகவுக்கு பின்னாடி போனது, தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்தது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணிக்கு வந்தது, அங்கீகாரத்தை உயர்த்தி பிடித்தது. நீங்கள் நண்பர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. சில நேரங்களில் சிரமங்களை உணர வேண்டும். திமுக கழகம் 23 இடங்களில் பாராளுமன்றத்தில் இருந்தது. 23 இடத்தில் இருந்த பாராளுமன்றத்தில் 2019 இருந்த திமுக தன்னை வருத்தி கொண்டு நிற்கின்ற போதே 21 இடம் தான் நின்னது. 2 இடத்தை விட்டுக் கொடுத்தது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதிமுகவில் பாராளுமன்ற உறுப்பினராக கணேசமூர்த்தி இருக்கலாம், ஆனால் பாராளுமன்றத்தில் மதிமுக இல்லை. நம் விடுதலை சிறுத்தையில் 2 உறுப்பினர்கள் இருக்கலாம், ஆனால் பாராளுமன்றத்தில் ஒருவர் மட்டும்தான் இருந்தார். ஆனால் இப்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 இடங்களை பெற்றிருக்கிறோம். மதிமுக தீப்பெட்டி என்று ஒரு இடம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், திமுகவும் தன்னை வருத்திக் கொண்டு இடங்களை கூட்டணிகளுக்கு கொடுத்து நம்மளுடைய உழைப்பை அங்கீகாரம் செய்திருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும். அதே போல் திருமாவளவன் என்னப்பா, அவர் சாதாரண அண்ணன் சொன்னாரு, எங்களுக்கு திமுக தவிர வேற ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு யதார்த்தமா சொன்னார். உடனே இவெல்லாம் பேசுறான், யோ கூட்டணியை விட்டு போறாரு அப்படின்னு. அதல்ல, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்கள் வாயிலாக, செய்தித்துறை வாயிலாக நான் தமிழ் உலகுக்கு கூறுவேன். யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் சொல்லுவது தவறான கோணத்தில் அல்ல. பாஜகவில் அது இந்தி கட்சி, அது வட இந்திய கட்சி என்ற நிலை மாறி லேசாக எட்டி பிடித்து அங்கே கர்நாடகம், அங்கே மராட்டியம், பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி வரைக்கும் வந்தது. தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை கூட தங்க தளபதி அவர்களும் அருமையான எழுச்சி தமிழர்களும் விடவில்லை. ஆனால் அவர்கள் நினைத்தால், பாஜகவினர் நினைத்தால், அண்ணன் திருமாவை பார்த்து மூக்கு மேல் கண்ணாடி, முகவாயில் கருந்தாடி, நாக்கு மேல் தமிழ் சூடி நடமான ஒரு தமிழ் திருமேனி, நீ எழுச்சி தமிழர் திருமாவா இல்லை ஈழ பகவரை அறுத்தெறியும் திருப்பாச்சி அருவாவா என்று பாராட்டி விட்டு, ஈழத்தமிழரின் அடையாளமாக, பிற்பட்டோரின் அடையாளமாக இருக்கின்ற அருமை அண்ணன் திருமாவை அழைத்து, உங்க கூட்டணியில் 2 பேர் இங்க வந்துருங்க, ஒரு கேபினட் அமைச்சர் தர்றேன்னு அவங்க சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெரிய பெரிய ஆள்லாம் கூப்பிட்டாங்க. ஆனால் மணிமேலின் கழுத்திலே நெக்லஸாக இருப்பதை காட்டிலும் கண்ணையின் காலிலே மெட்டியாக நான் இருப்பதை பெருமையாக கொள்கிறேன் சொல்லி அந்த உயர்ந்த பதவியை தூக்கி எறிந்தவர் தான் அருமை அண்ணன். அவங்க அழைச்சாங்களா தூக்கி வீசினாங்கிறது தெரியாது, ஆனால் அழைப்பார்கள், பாஜகவுன்னு அழைப்பார்கள். அந்த அழைப்பை நினைத்தால், ஏங்க திருநாவுக்கரசன் கட்சி நடத்தினார், ஒரே ஒரு சீட் அவர் ஜெயிச்சாரு, அந்த கட்சியை விட்டு மந்திரி ஆகல. சோபா சிங் ஜெயிச்சாரு, ஒரு மந்திரி ஆகல. மேனா காந்தி அம்மா ஜெயிச்சாங்க, மந்திரி ஆகல. ஏன் வாழப்பாடி ராமூர்த்தி ஒரே ஒரு சீட்டு தான் பெற்றாரு, அவர் கேபினட் அமைச்சர் ஆகலையா? மக்கள் செல்வாக்குள்ள எழுச்சி தமிழர் வந்தால் பாஜகவுக்கு எவ்வளவு லாபம். ஆனால் அதையெல்லாம் கருதாமல் தங்க தளபதியுடன் கரங்கோப்பதில் தான் எனக்கு பெருமை என சொல்லி கௌரவத்தை தமிழனுக்கு கொடுத்தவர் அருமை அண்ணன் திருமா அவர்கள். அதை உணர வேண்டும். ரொம்ப நேரம் அரசியல பேசலாம், வாய்ப்பு இருக்காதுங்கிறதுனால கவிதையை பாடி ஒன்று மட்டும் சொல்றேன். பறவைகள் தோன்றினால் நதிகள் பக்கம் என்று அர்த்தம், பால்கடல் பொங்கினால் வானில் பௌர்ணமி என்று அர்த்தம், ஆள் இல்லாமல் அடிக்கடி சிரித்தால் என்று அர்த்தம், அழகிய பெண்ணின் தாயார் என்றால் அத்தை என்றே அர்த்தம், தாவிடும் ஓடைகள் நதியின் தங்கைகள் என்று அர்த்தம், தூவிடும் தூரர்கள் மலையின் தோழிகள் என்று அர்த்தம், இரவின் மீது வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம்,
எதிரி பேரை சொல்லி அடித்தால் தங்க தலைவியை மீண்டும் முதலமைச்சராக எழுதி தமிழர் வந்து விட்டார் என்ற அர்த்தம். நான் அதிகமாக கேட்க மாட்டேன். ஒரே ஒரு ஆசையை மட்டும் உங்களுடன் கேட்டுவிட்டு விடுகிறேன். அழுத பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரசன் பிள்ளைக்கு வால் பிடிக்கும், கண்ணுக்கு மை பிடிக்கும், கவிதைக்கு பொய் பிடிக்கும், கன்னத்தில் குழி பிடிக்கும், கார்கூந்தல் பெண் பிடிக்கும், தென்னைக்கு கீற்று பிடிக்கும், நெல்லுக்கு நாற்று பிடிக்கும், அவரைக்கு பூ பிடிக்கும், அணிலுக்கு வால் பிடிக்கும், கல்வர்க்கு இரவு பிடிக்கும், காதலருக்கு நிலவு பிடிக்கும், ஊருக்கு ஆறு பிடிக்கும், ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும், தமிழுக்கு லா பிடிக்கும். தமிழகத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அருமை அண்ணன் திருமா என்றால் பிடிக்கும். அவருடைய ஆதரவோடு 2026 மட்டுமல்ல, 2031 மட்டுமல்ல, 2036 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய தலைமையில் தான் திமுக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ராஜராஜனின் வாளை கேட்பேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்பேன், மாயக்கண்ணனின் குழலை கேட்பேன், மதுரை மீனாட்சியின் கிளியை கேட்பேன், துக்கம் வராத தூக்கம் கேட்பேன், தூங்கும் போது மணக்க கேட்பேன், நிலவில் நனையும் மலரை கேட்பேன், நீல குயிலின் பாடல் கேட்பேன், நடந்து போக நதிக்கரை கேட்பேன், கிடந்து உருள புல்வெளி கேட்பேன், சின்ன சின்ன தோழிகள் கேட்பேன், சீக்கிரம் ஆறும் காயங்கள் கேட்பேன், காலம் கடக்கும் கால்கள் கேட்பேன், மூடி இல்லாத முகங்கள் கேட்பேன், போலி இல்லாத புன்னகை கேட்பேன், தவழும் வயதில் தாய்ப்பால் கேட்பேன், தாவும் வயதில் பொம்மைகள் கேட்பேன், 5 வயதில் புத்தகம் கேட்பேன், 6ஆம் விரலாய் பேனா கேட்பேன், காசே வேண்டாம் கருணை கேட்பேன், தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்பேன், தானே உறங்கும் விழியில் கேட்பேன், தலையை கோதும் விரலை கேட்பேன், தமிழக மக்களை அடுத்த முறை ஆட்சியிலே தங்க தலைவர் கூட இந்திய தலைவரை கேட்பேன், அருமை என்னை மத்திய அமைச்சராக கேபினட் அமைச்சராக ஆக்க வேண்டும் என்று கேட்பேன் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.